மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிக அருமையான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திடீர் யோகங்களும் ராஜயோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்த ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பராபவ வருடம் இருக்கு. 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கும் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதிரியான திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. இந்த தனுசு ராசி என்பவர்கள் மிகவும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இருந்து அந்த நவம்பர் மாதம், அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல இவர்களுக்கு பணம் வர்ற மாதிரி வந்து அந்த பணத்துல நிறைய ஏமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த ஏமாற்றங்கள் மிகவும் ஒரு தந்திரமாக, அதாவது ஆன்லைன் ஸ்கேம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக நீங்க பெரிய அளவுக்கு நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தருணம். அதுதான் அந்த குரு பகவான் செய்யக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதுபோக இந்த இடத்துல அந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல மிகவும் அருமையான ஒரு ஏற்றங்கள், தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பயணம், ஏற்றுமதி வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இவர்கள் தங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பராபவ வருடத்துல இந்த தனுசு ராசி என்பவர்கள் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இவர்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனா இவர்களினுடைய உடல்கள், அதாவது இவர்களினுடைய தேக ஆரோக்கியங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அதனால அவர்களினுடைய அந்த ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய தனுசு ராசி என்பர்கள் அந்த துரித உணவுகளை உண்ணும் போது, அதாவது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வேலைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு கவன குறைவாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான இடத்துல துரித உணவுகள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நீங்க ஒரு 3 மணிக்கு லஞ்ச் எடுத்துக்கிறது, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு உங்களுடைய இரவு உணவை உண்ணுவது, இந்த மாதிரியாக நேரங்கிட்ட நேரத்துல உங்களுடைய உணவுகளை உண்ணும் போது அது விஷமாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால ரொம்ப அந்த துரித உணவுகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த உடல் பலவீனங்கள் மேலும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது சின்னதாக உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அலர்ஜி வந்தா கூட உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் பெரிய ஆபத்துல நம்ம இருக்கும். நமக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. அதே மாதிரியான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக ஒரு எனர்ஜிகளை, அதாவது ஆன்மீக ஒரு எண்ணங்களை அதிகப்படுத்தும் பொழுது அதற்குண்டான சில நெகட்டிவான விஷயங்கள் உங்களிடமிருந்து வெளியேறுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட சில இடத்துல நிறைய உயர்வுகள் வந்தாலும், வருடம் ஆரம்பிக்கும் போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உயர் பதவிகள், பொறுப்புகள், வேலை சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீங்க கடமையோடு செய்யும் போது இந்த காலகட்டத்துல அந்த கட்டுப்பாடு இழந்து செய்யக்கூடிய ஒரு தருணம். தனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, ஏன்னா ரொம்ப வருடம் கழிச்சு நீங்க வேலையில உயர் பதவியை வகிக்க போறீங்க. இந்த பராபவ வருடத்துல அந்த உயர் பதவிகள் வரவும் உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாட்டின் காரணமாக ஒரு வரைமுறை இல்லாமல் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க அந்த வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனா வருமான உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய வேலையில பெரிய அளவுக்கு யாருமே திருப்திப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அந்த அலுவலகம் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு உயர்வுகள் வந்தாலும் அந்த உயர்வுகளை எல்லாம் பெரிய அளவுக்கு நீங்க பொருட்படுத்தாமல் உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஏற்றங்கள், அதாவது சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும், அங்க இதுவரைக்கும் இருந்த விசா சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுவதற்குண்டான ஒரு நேரமும், வெளிநாட்டுல வேலை இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போது. இந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் ஆரம்பிக்கக்கூடிய தருணத்துல உங்களுடைய கலத்திராதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அதனால உங்களுடைய கணவன் மனைவி உறவுல சில விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த உறவுகள் பெரிய அளவுக்கு கட்டுப்பாடோடு, அதாவது உங்களுடைய விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய அளவு பாதிப்புகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வராது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். காதல் திருமணங்கள்லாம் இந்த வருடத்துல ஈடேறுவதற்குண்டான ஒரு நேரம் இருக்கு. வரன் பார்க்கக்கூடிய முயற்சிகள்ல கொஞ்சம் காலதாமதம் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல கரெக்டான வரன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த வருடத்துல முழுமையாக பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா தனுசு ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இப்பதான் ஓரளவுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக, 1 வருடங்களுக்கு மேலாக தொழில்ல ஒரு நிரந்தர தன்மையை பெற்றுட்டு இருக்கிறீங்க. அதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாம இடத்துல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த பராபவ வருடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.